أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவிற்கும் அவனது அடியார்களுக்கும் இடையே நெருக்கத்தை ஏற்படுத்துகிற வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் பிரார்த்தனைக்கு இருக்கிறது. வேறு எந்த வணக்க வழிபாடுகளை காட்டிலும் பிரார்த்தனை என்கிற ஒரு வழிபாட்டிலே ஒரு அடியான் ஈடுபடுகின்ற அந்த நொடி பொழுதே அல்லாஹுதான் எஜமானன், நாம் அவனது அடிமை என்று முற்றிலும் முழுவதுமாக அல்லாஹ்விற்கு அவன் அடிபணிந்தவனாக மாறிவிடுகிறான். இரு கரமேந்தி இறைவா என்று தன்னுடைய பிரார்த்தனையை துவங்கக்கூடிய அந்த வினாடியே தனது இயலாமையை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு விடுகிறான். தனது பலவீனத்தை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு விடுகிறான். அல்லாஹ்விடத்தில் தான் கோரிக்கை வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் இறைவன் ஒருவனால் தான் நிறைவேற்றி தர முடியும், அவற்றை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலோ வல்லமையோ தனக்கு இல்லை என்பதை முழுவதுமாக அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொண்டு பணியக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கிற காரணத்தினால் பிரார்த்தனை வணக்க வழிபாடுகளிலே மிகச்சிறந்த வணக்க வழிபாடாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. சொல்லப்போனால் இஸ்லாத்தின் பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகள் பிரார்த்தனையை மையப்படுத்தியதுதான். தொழுகை கூட ஒரு விதத்தில் பிரார்த்தனை தான். தொழுகையில் நாம் அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய வார்த்தைகளை கூறுவோம். அந்த அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய வார்த்தைகள் தவிர்த்து விட்டு தொழுகையில் வேறு என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அதிகம் அல்லாஹ்விடத்தில் நமது பாவங்களை மன்னிக்கும்படியும் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கோரிக்கைகளை தேவைகளை பூர்த்தி செய்து தரும்படியும் கோரிக்கை வைக்கக்கூடிய பிரார்த்தனை தான் தொழுகையிலையும் அமைந்திருக்கிறது. சலாத் தொழுகை என்று நாம் பொருள்பட உள்ள அந்த அரபி வார்த்தைக்கு பிரார்த்தனை என்பதுதான் மையப்பொருள், அடிப்படை பொருள் என்று கூட சொல்லப்படுவதுண்டு. இந்த பிரார்த்தனையில் அதிகமான முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் நாம் ஈடுபடுகிறோம். தொழுகை தொடர்புள்ள, பள்ளிவாசல் தொடர்புடைய, அல்லாஹ்வை பற்றியான ஈமான் உள்ள அதிகமான முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாள் பொழுதிலும் தங்களுக்கு தேவையானவற்றை பிரார்த்தனைகளாக அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறார்கள். அப்படி பிரார்த்தனையில் ஈடுபடக்கூடிய முஸ்லிம்களில் பலருக்கும் ஒரு மனக்குறை இருக்கிறது. என்ன மனக்குறை? அல்லாஹ்விடத்தில் நாம் காலமாக எவற்றையெல்லாமோ பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். நமது பிரார்த்தனை முறையாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறதா? நான் எதை பிரார்த்தனையின் வடிவத்திலே அல்லாஹ்விடத்தில் கேட்டேனோ அதை அல்லாஹ் எனக்கு நிறைவேற்றி தந்து விட்டானா? என் துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறதா என்கிற ஒரு மனக்குறை பெரும்பான்மையான முஸ்லிம்களிடத்தில் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? துவாவில் அல்லாஹ்விடத்தில் அவங்க அதிகமாக கேட்கிறாங்க, இறைவா கடன் தொல்லையிலிருந்து என்னை காப்பாற்றி என்று கேட்கிறார்கள். காலகாலமாக கடன் இருக்கிறபடியே தான் இருக்கு. இறைவா எனக்கு குழந்தை தா என்று சிலர் கேட்கிறார்கள். இன்னும் அவருக்கு குழந்தை பிறப்பதாக இல்லை, குழந்தை பேரு அவருக்கு கிடைக்கவில்லை. இறைவா என்னுடைய வியாபாரத்தை பன்மடங்கில் பெருக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார். அவருடைய வியாபாரம் படுத்த படுக்கையாகத்தான் இருக்கிறது, பன்மடங்காக பெருகுவதாக இல்லை. இப்படி பல்வேறு இறைவா என்னுடைய நோய் நொடியிலிருந்து என்னை நீக்கிவிடு என்று கேட்கிறார். எனக்கு கல்வி அறிவை விசாலமாக்கி என்று கேட்கிறார். எனது பிள்ளைகளை நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக வளர்த்தெடுக்க செய்ய என்று கேட்கிறார். பல கோரிக்கைகளை தன்னுடைய பிரார்த்தனையில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார். அவருடைய பார்வையில் அவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருப்பதை பார்த்து காலங்காலமாக அல்லாஹ்விடத்தில் நாம துவா செய்கிறோம், பொருளாதாரத்தை கேட்கிறோம், கடன் சுமை நீங்க வேண்டும் என்று கேட்கிறோம், குழந்தையை கேட்கிறோம். எதுவுமே அல்லாஹ் நம்மை கண்டுகொள்ளவே இல்லையே, நமது பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படவில்லையா என்கிற ஒரு மனக்குறை சில முஸ்லிம்களிடத்தில் ஏற்படுகிறது. இந்த சிந்தனை ஓட்டத்தில் நாம் ஒரு புரிதலை அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமது இறைவனை பொறுத்தவரை அவன் பிரார்த்தனைகளை விரைவாக பதிலளிப்பவன். மிக விரைவாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய கோரிக்கைகளை ஏற்று செவிமடுத்து அதை பரிசீலிக்கக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் இருக்கிறான். திருக்குரானில் ஏராளமான இடங்களில் அந்த கருத்தை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கிறான். உதுஊனி, அடியார்களை என்னிடத்தில் துவா கேளுங்கள், என்னிடத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அவற்றை பிரார்த்தனையாக கேளுங்கள். அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தர்றேன், என்று நீ துவாவாக கேள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல வலியுறுத்துகிறான். அந்த வசனத்தினூடாக தான் விரைவாக பதிலளிப்பவன் என்கிற கருத்தை வலியுறுத்துகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இதா சஅலக இபாதி அன்னி,
எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னி கரீப், நான் மிக மிக நெருக்கத்தில் இருக்கிறேன், தூரமா இல்லை. அவன் கோரிக்கை என்னுடைய காதில் விழாமல் இல்லை. அவன் என்னென்ன கேட்கிறானோ அவற்றை பற்றி நான் கண்டுகொள்ளாதவனாக, அலட்சியப்படுத்தக்கூடியவனாக இல்லை, மிக நெருக்கத்தில் இருக்கிறேன். அவன் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தினூடாகவும் அந்த கருத்தை வலியுறுத்தி சொல்வதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாள் பொழுதும் ஒவ்வொரு நாளிலும் இரவின் இறுதி பகுதியில் இவ்வாறு கேட்பதாக நபிகள் நாயகம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்ன கேட்கிறானாம் அல்லாஹ்? ஹல் மின் சாயில், என்னிடத்தில் ஏதேனும் கோரிக்கையாக வைப்பவர் உண்டா? ஃபஉதியஹு, அவர் கேட்பவற்றை நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். ஹல் மின் முஸ்தக்ஃபிர், பாவ மன்னிப்பு கேட்பவர் உண்டா? அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், பாவ மன்னிப்பு வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாள் இரவின் இறுதி பகுதியில், ஏதாவது கேட்கிறவங்க கேளுங்கப்பா, அந்த இரவின் இறுதி பகுதியில் கேட்கிற பிரார்த்தனைக்குன்னு ஒரு மகிமை இருக்கிறது, அதற்கென்று ஒரு மகத்துவம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் கேட்கிற பிரார்த்தனைக்கென்று அல்லாஹ்விடத்தில் தனித்த ஒரு கவனம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வே வலியுறுத்தி கேட்கிறான். கேட்கிறவங்க யாரும் இருக்கிறீங்களா? கேளுங்கப்பா, இந்த நேரத்தில் எதை கேட்டாலும் நான் பரிசீலித்து உங்களுக்கு உடனடியாக நிறைவேற்றி தருகிறேன். அது உங்களுடைய கோரிக்கையாக இருக்கலாம், பாவ மன்னிப்பாக இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தருகிறேன், பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி ஏராளமான எண்ணற்ற ஆதாரங்கள், திருக்குர்ஆன் வசனங்கள், நபிகள் நாயகம் அவர்களினுடைய பொன்மொழிகள். அல்லாஹ் நமது பிரார்த்தனைகளை செவிமடுப்பவன் மட்டுமல்ல, விரைவாக பதிலளிப்பவன் என்கிற கருத்தை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவுபடுத்துகிறது. அப்பயே இவ்வளவு தாமதம் ஏற்படுது? அல்லாஹ் விரைவாக பதிலளிக்கிறவன். கேட்கிறவங்க உண்டான், அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கேட்கிறான், நம்ம கேட்கிறோம், ஆனா கேட்கறது நடக்க மாட்டேங்குதே. நம்முடைய கோரிக்கைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படுவதில்லையே, நம்முடைய துவாக்கள் அல்லாஹ்வினால் கண்டுகொள்ளப்படுகிறதா இல்லையா என்கிற ஒரு சந்தேகமே சில மூமின்களுக்கு ஏற்பட்டு விடுகிறதே. என்ன பிரச்சனை? அல்லாஹ்விடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நாம் துவா கேட்பதில் தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. நம்மிடத்தில் தான் கோளாறை தவிர அல்லாஹ்விடத்தில் எந்த கோளாறும் இல்லை. ஏன்? நாம அந்த பிரார்த்தனையை கேட்கிறோம், ஆனா சரியா கேட்கலங்கிறது அர்த்தம். எங்கே எல்லாம் நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாத ஒரு சூழலை ஒரு அடியான் உணர்கிறானோ, அங்கெல்லாம் முதலாவதாக அந்த மோமின், அந்த இறை அடியான் புரிந்து கொள்ள வேண்டும், நமது பிரார்த்தனை நீண்ட நெடுங்காலமாக அல்லாஹ்விடத்தில் பதிலளிக்கப்படாமல் இருக்கிறதே, என்னிடத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறதா, என்னிடத்தில் ஏதேனும் கோளாறு இருக்கிறதா, நான் அல்லாஹ்விடத்தில் சரியாகத்தான் பிரார்த்தனை செய்கிறேனா என்று பரிசோதித்து பார்க்க வேண்டிய கடமை இறை நம்பிக்கையாளர்களுக்கு உண்டு. ஒண்ணும்ல, நம்ம வீட்டை கட்டுறோம், கட்டும்போது மின்சார வசதி எல்லாமே செய்வோம். ஃபேன் கனெக்ஷன் கொடுக்குறோம், லைட்டு கனெக்ஷன் கொடுக்குறோம், சுவிட்ச் எல்லாம் மாட்டியாச்சு, ஃபேன் மாட்டியாச்சு, சுவிட்ச் போர்டு வச்சாச்சு, போடுறோம், ஃபேன் ஓட மாட்டேங்குது, திரும்ப போடுறோம், ஃபேன் ஓட மாட்டேங்குது. அப்படிங்கும்போது நாம் என்ன புரிந்து கொள்வோம்? கனெக்ஷன் சரியில்லை, சரியா கனெக்ஷன் போய் உட்காரல, மின் இணைப்பு சரியாக வரவில்லை, சுவிட்ச் போர்டில் தான் ஏதோ பிரச்சனை. விளங்குவோமா இல்லையா? சுவிட்ச் போர்டு சரியா இருந்தால் திரும்ப மறுபடியும் சுவிட்ச் போர்டு பார்க்குறோம், ஃபேன் ஒர்க் ஆகலன்னா ஃபேனில் தான் காயில் போயிடுச்சு போல இருக்கு. பழைய ஃபேனை நம்ம கிட்ட புது ஃபேனுன்னு எவனோ தலையில் கட்டி விட்டான், ஏமாத்திட்டான், வசமாக நம்ம ஏமாத்திட்டோம், அவன் கடைக்காண்ட போய் சண்டை போட்டு சரியான ஃபேனை இப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்போ கோளாறு எங்கே என்பதை கண்டறிவதில் இன்ன பிற விஷயங்கள் ஆர்வம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிற மனிதர்கள் பிரார்த்தனை விஷயத்தில் அப்படிப்பட்ட ஒரு பார்வையை முன்வைக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனையிலையும் கவனம் செலுத்தணும். நம்ம பிரார்த்தனையை அங்கீகரிப்பதாக இருந்தால் அதற்கு சில தகுதிகளும் சில ஒழுங்குமுறைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகிறான். அதில் அடிப்படை என்ன தெரியுமா? முதலாவது, நாம கேட்கிற துவாவை அல்லாஹ் கண்டுகொள்ள வேண்டும் என்றால், அங்கீகரிக்க வேண்டும் என்றால், முதலாவது விஷயம், நாம கேட்கிற பிரார்த்தனையில் அவசரப்படுதல், இறைவனினுடைய அருளில் நிராசைப்படக்கூடிய தன்மையை வந்துடக்கூடாது. ஒரு இறை நம்பிக்கையானுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை வந்துடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யுஸ்தஜாபு லி அஹதிக்கும் மாலம் யஅஜல், உங்கள் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ் பதிலளிப்பான், அவர் அவசரப்படாதவரை என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உமல் இஸ்திஜால், அவசரப்படுதல் என்றால் என்ன? எல்லார் துவாவையும் அல்லாஹ் அங்கீகரிப்பான், பதிலளிப்பான், அவசரப்படாதவரை என்று சொல்கிறீர்களே, அவசரப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அவசரப்படுதல் என்ன தெரியுமா? துவா கேட்பாரு, கேட்டுப்புட்டு சொல்வாரு, தஅவுது, நான் அல்லாஹ்ட்ட துவா கேட்டேன்,
ஃபலம் யுஸ்தஜப்லி, ஆனால் அல்லாஹ் என் துவாவை கண்டுக்கவே இல்லை இப்படின்னு ஒரு மூமின் சொல்லிடுவாரு. இப்படி சொல்லிவிட்டால் அவர் அவசரப்பட்டு விட்டார் என்று பொருள். இப்படி அவசரப்படக்கூடியவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லுகிற மிக முக்கியமான எச்சரிக்கை. யாரெல்லாம் நமது பிரார்த்தனை அல்லாஹ்விடை போய் சென்றடைய வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அல்லாஹ்வால் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, அவர்கள் அனைவரும் இந்த நபி மொழியை கவனத்தில் கொள்ளணும். என்ன, துவா கேட்டுட்டு நம்ம வாயில சொல்லிட்டோம் அல்லது நண்பர்கள்ட்ட பகிர்றோம், துவா கேட்டோம்ப்பா, அதை கேட்டோம் இதை கேட்டோம், ஒன்றும் நடக்கலையே, எதுவுமே அல்லாஹ் தரலையே என்று சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சான். அவசரப்பட்டு விட்டார். அல்லாஹ் நம்மிடத்தில் சில நிதானத்தை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் நம்மிடத்தில் ஈமானிய உறுதியை எதிர்பார்க்கிறான். இறைவனின் அருளில் நிராசை அடையாத ஒரு தன்மையைத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு மோமின்களிடத்திலுமே எதிர்பார்க்கிறான். அப்படி இருக்கின்ற பொழுது துவா கேட்டுவிட்டு, துவா கேட்டோம் நடக்கலையே, இனிமே என்னத்தை போட்டு துவா கேட்டுக்கிட்டு அவ்வளோதான், அந்த அந்த கோரிக்கையை பெண்டிங்கில் போட்டுருவோம்னு போட்டான்னு வைங்க, முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கண்டுகொள்ளப்படாது. அவசரப்பட்டார்னா கண்டுகொள்ளப்படாது. இது பல பேர்ட்ட இருக்கு. துவா கேட்குற பல பேர்ட்ட என்ன, இன்னைக்கு கேட்டு நாளைக்கு நடக்கணும், இன்னைக்கு அப்ளிகேஷனை போட்டு ஒரு வாரத்தில் எல்லாத்தையுமே முடிச்சாகணும். அது மாதிரியான அவசரப்படக்கூடிய ஒரு தன்மையை உலக நடைமுறையை போன்று பிரார்த்தனைகளை கருதுகிறார்கள். அவற்றை விட மிக விரைவானதுதான். சில நேரங்களில் இறைவன் நம்மை சோதிப்பதற்காக கால அவகாசத்தை ஏற்படுத்துவான், கால தாமதத்தை ஏற்படுத்துவான். அப்போது நம்முடைய ஈமான் நிலை என்ன என்பதை அல்லாஹ் பார்ப்பான். அந்த நேரத்தில் நம்ம இப்படி அவசரப்பட்டு சொல்வோமேயானால் நமது பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கண்டுகொள்ளப்படாமல் போய்விடும் என்பதை இந்த நபிமொழி எச்சரிக்கை செய்கிறது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் ஒரு அம்சத்தையும் நமக்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தருகிறார்கள். அது என்ன அம்சம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி, ஒரு அடியாரை பற்றி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. ஒரு அடியார் பாலைவனத்தில் பயணம் போறாரு, கடுமையான புழுதி காத்து, தலை முடிகள் எல்லாம் கலைந்து விட்டது, அலங்கோலமாக இருக்கிறார், முகங்கள் உடம்புகளின் பகுதிகளில் எல்லாம் புழுதிகள் படிந்து விட்டது. அந்த நிலையில யா ரப்பி யா ரப்பி, இறைவா இறைவா என்று அவர் பிரார்த்தனை செய்கிறார். ஏன் இந்த பயணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னா, பயணத்தில் இருக்கின்ற பொழுது நாம் கேட்கிற பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்தில் தனித்த முக்கியத்துவம் இருக்கிறது. சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு பாலைவனத்தில் சிரமமான ஒரு சூழ்நிலையில் ஒரு அடியான் அல்லாஹ்வை கூப்பிடுறான்னா அந்த துவாவுக்கு ஒரு தனி கவனம் இருக்கிறது. அந்த கருத்து அந்த நபிமொழியிலேயே அமைந்து விடுகிறது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாலைவனத்தில் ஒருத்தர் கஷ்டப்பட்டு பயணம் போறாரு, தலை முடிகள் எல்லாம் கலைந்து இருக்கிறது, புழுதி படிந்த நிலையில யா ரப்பி யா ரப்பின்னு சொல்றாரு. ஆனால் அவர்கிட்ட ஒரு கோளாறு இருக்கு, அவர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது. மத்அமுஹு ஹராம், அவர் சாப்பிடுவது ஹராமாக இருக்கிறது. வ மஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிப்பது ஹராமாக இருக்கிறது. வ மல்பசுஹு ஹராம், அவர் அணியக்கூடிய ஆடை ஹராமாக இருக்கிறது. குதிய பில் ஹராம், ஹராமிலேயே மூழ்கியவராக இருக்கிறார் என்றால் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், எப்படி அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். பயணத்தில் இருக்கிறாரு, சிரமப்பட்ட நிலையில் இருக்கிறாரு, யா ரப்பி யா ரப்பின்னு கூப்பிடுறாரு, கண்டிப்பா அந்த அழைப்புக்கு அல்லாஹ் பதிலளிப்பான். ஆனா இவர்கிட்ட ஒரு சிக்கல் இருக்குதே, ஹராமை சாப்பிடுகிறார், ஹராமை உண்கிறார், ஹராமை குடிக்கிறார், அவர் உடுத்திருக்கிற ஆடை முதல் கொண்டு ஹராமாக இருக்கிறது. ஹராமிலேயே உழலக்கூடிய ஒரு இறையடியான் யா ரப்பி என்று சொல்லி என்ன புண்ணியம்? அல்லாஹ் எப்படி அவருடைய அழைப்புக்கு பதிலளிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் வாயிலாக, ஹராமில் நாம் ஈடுபடுவோமேயானால், நமது தொழில் நமது வருமானம் ஹராமாக அமைந்து விடுமையானால், நாம் குடிப்பது ஹராமா இருந்தால் நம்ம பிரார்த்தனை அல்லாஹ்வை போய் சென்றடையாது, அதில் ஒரு பெரிய முட்டுக்கட்டை தடைக்கல் ஏற்பட்டு விடும் என்று பொருள். இன்றைக்கு பள்ளிவாசலுக்கு ஐவேளை தொழுகைக்கும் வருபவர்களாக இருப்பார்கள் சில முஸ்லிம்கள். ஆனால் வட்டி அடிப்படையில் கொடுக்கல் வாங்கலை அமைத்துக் கொள்வார்கள். தாங்கள் குடிப்பவற்றை ஹராமானதாக அமைத்துக் கொள்வார்கள். மதுபானம் போன்ற ஹராமான பொருட்களை உட்கொள்வார்கள். மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிற பீடி சிகரெட் போன்ற பொருட்களை உட்கொள்வார்கள். ஹராமான உணவுகளை கூட உட்கொள்பவர்களாக இருப்பார்கள். அதையும் தாண்டி ஒன்றும் வேண்டாம், அவர் சாப்பிட்றதுலாம் நல்ல அரிசியை தான் சாப்பிட்றாரு, அரிசியும் கோதுமையமாக தான் சாப்பிட்றார், குடிக்கிறது பச்சை தண்ணி தான் குடிக்கிறார், அப்படியே வச்சுக்குவோம். ஆனால் அவருடைய வருமானம் ஹராமாக போயிருச்சுன்னா, சூதாட்டத்தில் விளையாடி கொண்டு அந்த பணத்தை சம்பாதித்து வருகிறார், வட்டியின் மூலமாக அந்த பணத்தை சம்பாதிக்கிறார், ஹராமான அடிப்படையில் அந்த பொருளாதாரத்தை திருடி அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறார். சம்பாதித்த அந்த பொருளாதாரத்திலிருந்து ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி உடுத்துறாருன்னா இப்போ அவர் உடுத்துறது ஹராமா போயிருச்சே.
வட்டி அடிப்படையில் சம்பாதித்து அந்த பணத்திலிருந்து அரிசியும் கோதுமையும் சாப்பிட்டாருன்னா இப்போ அவர் சாப்பிட்றது ஹராமா போயிருச்சே. அடுத்தவன் பொருளாதாரத்தை திருடி அந்த ஹராமான பொருளாதாரத்திலிருந்து ஒரு தண்ணீரை அவர் குடித்தால் கூட அவர் குடிப்பது ஹராமாக ஆகிவிட்டதே. அப்போ நாம் குடிப்பது, நாம் உண்பது, நாம் உடுத்துவது அனைத்தையும் ஹராமாக ஆக்கக்கூடிய செயல் எது? ஹராமான வருவாய். மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அடிப்படையில் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் சம்பாதிப்போமே ஆனால் அனைத்தையுமே அது ஹராமாக்கிரும். நம்ம உடுத்துறது அது ஹராமாக்கிரும், நம்ம சாப்பிட்றது ஹராமாக்கிரும். அப்ப அனைத்தும் ஹராமாக இருக்கின்ற பொழுது ஐவலி தொழுதாலும், ஏன் நடுஇரவு நேரத்தில் நாம் எழுந்து நின்று யாரப்பி யாரப்பி என்று சொன்னாலும் அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் இருக்காது. ஏன்? ஹராம்ல நீ இருக்கிற. நபிகள் நாயகம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், அனைத்தும் ஹராமாக இருக்கின்ற பொழுது எப்படி யாரப்பின்னு சொன்னா அல்லாஹ் பதிலளிப்பான். அன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், எப்படி அவருக்கு பதிலளிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். இந்த பிரச்சனை கோளாறு நம்மிடத்தில் இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த செய்திகளை எல்லாம் ஏன் சொல்றோம்? அவசரப்படுதல் நம்ம இடத்தில் இருக்கிறதா? நிராசை அடைந்து பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகிறதா? நம்ம பிரார்த்தனை கண்டுகொள்ளப்படாது. ஹராமான அடிப்படையில் ஏதேனும் நான் பொருளாதாரத்தை திரட்டுகிறேனா, சம்பாதிக்கின்றேனா, என்னை சுற்றிலும் ஏதேனும் ஒரு விதத்தில் ஹராம் இருக்கிறதா? என்னுடைய சம்பாத்தியத்தை, என்னுடைய உணவை, என்னுடைய உடைகளை ஹராமாக்கக்கூடிய தன்மை ஏதேனும் என்னிடத்தில் இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்க்க வேண்டும். அவற்றிலிருந்து விலகி நிற்கின்ற பொழுதுதான் நம்முடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கவனம் பெறும். இதையும் நாம கவனத்தில் கொள்ளணும். அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம பிரார்த்தனை அல்லாஹ் போய் ரீச் ஆகிறதா இருந்தா, சென்றடைவதா இருந்தா என்ன சொல்லி தராங்கன்னா, போனா போதுன்னு துவா கேட்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் கேட்குற துவாவே என்ன? தொழுகை முடிச்சுட்டு துவா கேட்கறதே பெரும்பாலும் குறையும். இந்த பக்கம் சலாம் கொடுத்து முடிச்சுட்டு வலது பக்கத்தில் உள்ளவரை பார்த்தா ஆள் இருக்க மாட்டார். பேசலாமேன்னு பார்த்தோம்னா ஆள் இருக்க மாட்டார். படப்படன்னு கிளம்பிடுவோம். அதுவே துவா கேட்பதே குறைவுன்னு இருந்தா கூட, அதையும் தாண்டி துவா கேட்பதா இருந்தா கூட என்ன, போனா போதுன்னு அலட்சியமா போட்டு பார்ப்போம், அல்லாஹ் தந்தா தரட்டும், இல்லாட்டி நமக்கா நஷ்டம் என்கிற டைப்ல துவா கேட்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தராங்க, லா யகூலு அஹதுக்கும் அல்லாஹும்ம அக்ஃபிர்லி இன் ஷிஅத அல்லாஹும்ம அர்ஹம்னி இன் ஷிஅத. உங்களில் எவரும் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டாம். எவ்வாறு? இறைவா நீ விரும்பினா என்ன மன்னிச்சுக்க, நீ விரும்பினா எனக்கு அருள் புரி, இப்படி துவா கேட்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தராங்க. அவர் வேறு எப்படி கேட்க வேண்டும்? லியஸிம் அல் மஸ்அலா, தான் எதை கேட்கிறாரோ அதை அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேட்கட்டும். இறைவா உன்னை விட்டு அவனுக்கு ஒரு கதியே இல்லை, நீதான் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும், நீதான் என்னுடைய இந்த தேவையை பூர்த்தி செய்து தர வேண்டும், இல்லை என்றால் எனக்கு போக்கிடம் கிடையாது இறைவா என்று அல்லாஹ்விடத்தில் அடிபணிந்து முழுமையாக நம்முடைய இயலாமையை வெளிப்படுத்தி வலியுறுத்தி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கணும். ரொம்ப அலட்சியமா, ரொம்ப கேர்லெஸ்ஸா பார்த்து செய் இறைவா, கேட்டுவிட்டோம் பல வருஷமா நானும் கேட்கிறேன், இதுக்கு மேல உன் விருப்பம் இறைவா இப்படின்னு சொன்னோம்னு இங்க முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உன் விருப்பம்னு சொல்லிட்டாலே அந்த துவா அல்லாஹ் போய் ரீச் ஆகாது, சென்றடையாது. அந்த துவா அர்த்தமற்ற ஒரு பிரார்த்தனையா, அர்த்தமற்ற ஒரு வார்த்தையாகத்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுமே தவிர பிரார்த்தனையாக அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. அதே மாதிரி இன்னொரு விஷயமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பாவத்தை நம்ம கேட்கக்கூடாது, உறவு பகையை நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது. இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரபூர்வமான செய்தி. லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்து, ஒரு அடியாருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதிலளித்துக் கொண்டே இருப்பான். அவர் கேட்கிற எல்லா துவாவுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு கவனம் இருக்கிறது, கண்டிப்பா அல்லாஹ் பதிலளிப்பான். எப்போது வரையிலையும் மாலம் யதுஉ பிஇஸ்மின், அவர் பாவத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்காதவரை, அவ் கத்தியாத்தி ரஹீமின், உறவு பகையை அல்லாஹ்விடத்தில் வேண்டாதவரை. ஒரு பாவத்தை மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது. அதே போல உறவுக்கும் மத்தியிலான பகையை, உறவு முறிப்பதை மையப்படுத்திய பிரார்த்தனை எதுவுமே அல்லாஹ்விடத்தில் நாம செய்யக்கூடாது. ஹராமிற்கு அல்லாஹ் ஒருபோதும் உதவியாக துணையாக நிற்க மாட்டான். இந்த ஒழுங்குமுறைகளை கவனித்து நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சா கண்டிப்பா அல்லாஹ் நம்முடைய துவாவை அங்கீகரிப்பான், கண்டிப்பா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு விரைந்து அல்லாஹ் பதிலளிப்பான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருந்தார்கள், அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தித்தார்கள். ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய அழைப்புக்கு நாம் பதிலளித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருக்கடியிலிருந்து காப்பாற்றினானா இல்லையா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய துவாவிற்கு அல்லாஹ் பதிலளித்தானா இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயது முதிர்ந்த நிலையில், தள்ளாத வயதை அடைந்து விட்ட பொழுதிலையும் குழந்தை பருவத்தை, குழந்தை பேரை கேட்டார்கள். எனக்கு அல்லாஹ் வாரிசு இல்லாமல் இருக்கிறேன், என்ன வாரிசு இல்லாமல் விட்டு அதை தனித்து விடாதேன், எனக்கு ஒரு குழந்தையை தான் என்று கேட்டார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையாக வழங்கினானா இல்லையா?
இன்னும் எத்தனையோ பல இறை தூதர்கள் தங்களுடைய நெருக்கடியான காலகட்டத்தில், இறை தூதர்கள் மட்டுமல்ல நல்லடியார்களும் கூட தங்களுடைய நெருக்கடியான காலகட்டங்கள் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தித்த பொழுது அவங்க பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் அளிச்சிருக்கிறான். இது அவர்களுக்கு மட்டும் உரியது அல்ல, அனைத்து இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உரியது. ஆகவே நாம் நம்முடைய நெருக்கடியான கட்டங்களிலே அல்லாஹ்வை தொடர்ந்து வலியுறுத்தி இந்த ஒழுங்குமுறைகளை பேணி துவா செய்வோமையானால், பிரார்த்தனை செய்வோமையானால் கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும். பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படவில்லை என்றால் பிரச்சனை நம்மிடத்துல, கோளாறு நம்மிடத்துல என்று நாம் புரிந்து கொள்ளணும். அத்தனை விதமான ஒழுங்குமுறைகளையும் பேணிய நிலையில நாம் ஒரு துவா கேட்கிறோம், அந்த துவா ஏற்கப்படாத நிலையில் இருக்கிறது, அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தகைய மோமின்களுக்கு மிகச்சிறந்த ஆறுதலான ஒரு செய்தியை வழங்கியிருக்கிறார்கள். நீங்கள் கேட்கிற அத்தனை பிரார்த்தனைகளும் உங்களுடைய மறுமைக்கான சேமிப்பு என்று சொல்லிவிட்டார்கள். எல்லா ஒழுங்குமுறைகளையும் பேணிட்டோம், அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறோம், ஆனா அல்லாஹ் தரலை அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க கேட்கிற துவாக்களுக்கு அல்லாஹ் 3 விதமா பதிலளிக்கிறான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு. அந்த 3 விதமான பதிலளித்தல் என்ன? ஒன்று, அவர் கேட்பதையே தருவான், என்ன கேட்கிறோமோ அதையே தருவான், அது பதிலளித்தல். அப்படித்தான் பதிலளிக்கணுங்கிறது இல்லை. இரண்டாவது முறை ஒன்று இருக்கிறது அல்லாஹ்வுடைய பதிலளித்தலில், அவர் எதை கேட்கிறாரோ அதை அல்லாத இன்னொன்றை அல்லாஹ் அவருக்கு தருவான். அவர் ஒன்று நன்மைன்னு விளங்கி கேட்பாரு, ஆனா அல்லாஹ் தான் அவருக்கு எது நன்மை என்பதை அல்லாஹ் தான் பரிபூர்ணம் அறிந்தவனாக இருக்கிறான். அவர் கேட்டதை கொடுக்காம இன்னொன்னு அல்லாஹ் கொடுப்பான். இப்ப குழந்தை பருவத்தில் பார்த்ததையெல்லாம் கேட்பாங்க, கண்ணில் அகப்படுறதையெல்லாம் கேட்பாங்க. எல்லாத்தையுமே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பார்களா? இந்த பருவத்தில் இந்த பிள்ளைக்கு இது ஆகாது, இது சேராது, இது உடல் நலத்துக்கு கேடு, இது அதுக்கு நல்லதில்லை, இது ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை என்றெல்லாம் பார்த்து பார்த்து பிள்ளைகளுக்கு வழங்குகிறார்கள் அல்லவா தேர்வு செய்து. அதுபோல நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஒரு தாய் தம்முடைய பிள்ளைக்கு அன்பு செலுத்துவதை விட பன்மடங்கு அன்பு செலுத்தக்கூடிய நம்முடைய ரப்புல் ஆலமீன் நமக்கு எது நன்மை என்பதை பார்த்து அல்லாஹ் நமக்கு தருவானா. அதை நம்ம புரியணும், ஒரு ஈமான்தாரிகள் அதை உணரணும். மூன்றாவது முறை கேட்டதையும் அல்லாஹ் கொடுத்துருக்க மாட்டான், அவர் கேட்டது அல்லாத இன்னொன்றையும் கூட அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்க மாட்டான். இன்னொன்றை கொடுக்கறதுன்னா அவருக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த வரவிருக்கக்கூடிய பாதிப்பிலிருந்து கூட அல்லாஹ் தடுப்பானான். இன்னொன்றை கொடுக்கறதுல அதுவும் இருக்கு. நமக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும், அந்த துன்பத்தை அல்லாஹ் தடுத்துருவான், அது நமக்கு தெரியாது. துன்பத்தை தடுத்திருக்கிற அந்த நிலையை தான் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைக்கு மதிப்பளித்திருக்கிறான், நம்முடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதிலளித்திருக்கிறான் என்று பொருள். நம்ம அதை புரியாம கேட்டுக்கிட்டே இருந்தால் அல்லாஹ் தரலையே நம்ம விளங்கிடக்கூடாது, தந்திருக்கிறான், நமக்கு வரவிருக்கக்கூடிய துன்பங்களை அல்லாஹ் தடுத்து விட்டான் என்று பொருள். மூன்றாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் மறுமையில சேமிப்பா வைப்பான். மறுமை நாள்ல மூமின்கள் செல்வார்கள், சுவனத்திற்குள் நுழைகின்ற பொழுது ஏராளமான பரிசு மலைகளை அல்லாஹ் குவித்து வைத்திருப்பான். அமல்களுக்குரிய கூலிகளாக அங்கே அவருக்கு சொல்லப்படும், பா இந்தாப்பா இதெல்லாம் உனக்குரியதுதான் அப்படின்னு அல்லாஹ் அந்த அடியாருக்கு கொடுப்பானு. அப்ப அந்த அடியார் கேட்பாரு, இறைவா இவ்வளவு பரிசுகளை பெறக்கூடிய வகையில் நான் எதையுமே செய்யலையே, நான் எந்த செயலை செய்ததற்காக இவ்வளவு வெகுமதிகள் இவ்வளவு பரிசுகள் மலை போல் குவிக்கப்பட்டிருக்கிறது? அந்த அடியானுக்கு பதில் சொல்லப்படும், இது எல்லாமே உன்னுடைய பிரார்த்தனை, உன்னுடைய எந்த பிரார்த்தனையும் வீண் போகல, உன்னுடைய அனைத்து பிரார்த்தனையும் நாம் சேமித்து அதற்குரிய வெகுமதிகளாகத்தான் இந்த இன்பங்களை தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் மறுமை நாளில் அந்த அடியார்களுக்கு சொல்வான் என்பதாக நபிகள் நாயகம் நமக்கு சொல்லித்தராங்க. இவற்றை கவனத்தில் கொண்டு நம்முடைய பிரார்த்தனையை அமைத்துக் கொள்வோமா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்வோம்.